पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, அருமையான தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்திருக்கிறது. வருட துவக்கத்தில் ராசிக்கு மனைவி ஸ்தான 7ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உச்சத்துடன் சுகா பாக்கிய அதிபதியுமான சுக்கிரன் உச்சமாகவும் 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரனும் வெற்றி ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் செவ்வாயையும் அமர்ந்தபடி வருடம் ஆரம்பமாகுது. இதனால் முதல் தர அதிர்ஷ்டசாலிகளாக சதயம் நட்சத்திரக்காரங்களும், 2வது நிலையில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களும், 3வது போராட்டாதி நட்சத்திரக்காரங்களும் வலம் வருவாங்க. இதனால் வரை சனி பகவான், ராகு கேது கிரகங்கள் மற்றும் குரு பகவானால் எண்ணற்ற சங்கடங்களையும் போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிகிட்டு கிடந்தீங்க. வருஷம் துவங்கி 13 தினங்கள் கடந்த பிறகு ராசிக்குள் ராகு கிரகம் வரப்போகிறாரு. இது ஒரு விசேஷமான அமைப்பு. அடுத்ததாக குரு பகவான் வருஷம் துவங்கி 28 நாள் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிற்கு வரப்போகிறாரு. இதுவெல்லாம் உங்களுக்கான விசேஷ அதிர்ஷ்டமான அமைப்பில் இருக்குது. இதனால் குடும்ப சுபிட்சமாகும், நினைப்பது நடக்கும், ஆசைப்படுறது நிறைவேறும், திட்டமிட்டது தடை தாமதம் ஏற்படுத்தாமல் வெற்றியை தரும், பணங்காசு சரளமாக பொருளும். வருடம் முழுவதும் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் இறங்கினீர்களோ அதுவெல்லாம் பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். ஆரோக்கிய சங்கடங்களில் இருந்து வெளியே வரப்போகிறீங்க. இல்லத்தாரருக்கு அடிக்கடி ஏற்பட்டு வந்த மருத்துவ விரயங்கள் முடிவுக்கு வரப்போகுது. கடன்களால் அடைந்து வருகின்ற மன சஞ்சலங்கள் முடிவுக்கு வந்து கடன்கள்லாம் தீரப்போகுது. சொத்து சார்பான வழக்கு, பஞ்சாயத்து விஷயங்களுக்கு இந்த வருஷத்தில்தான் முடிவு ஏற்பட போகுது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் எதிர்பார்ப்பு ஏற்றங்கள் எளிதாக கிடைக்கும். அதிகாரிகளால் தொடர்கின்ற நிர்பந்த நெருக்கடிகளுக்கு சித்திரை மாதம் முடிவதற்குள்ளேயே தீர்வு காத்திருக்குது. தொழில், வியாபார, நிர்வாக நடவடிக்கைகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய நினைத்து இருக்கீங்களோ அதையெல்லாம் மன நிறைவதற்கான சுபிட்சங்கள் காத்திருக்குது. இல்லத்திற்குள் லட்சுமி கடாட்சம் உயரும். பணம் பல வழிகளிலும் கைக்கு வரும். சேமிப்பு அதிகரிக்கும். தேவை அத்தியாவசிய கடமைகள் குறைவின்றி நிறைவேறும். இல்லத்துக்கான ஆடம்பர ஆபரண பொருள்கள் மனநிறைவாக சேரும். இதுவெல்லாம் வருகின்ற ஆவணி மாத 20ஆம் தேதிக்குள் நடக்கப் போகின்ற சுப சம்பவங்கள். இந்த வருஷத்தில் வருகின்ற உத்திரட்டாதி, அஸ்வினி, ரோகிணி, பூசம், சுவாதி, பூரட்டாதி நட்சத்திரங்களில் அற்புதமான வாழ்வில் மறக்க முடியாத இனிமை சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இந்த வருஷத்தில் சித்திரை, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி போன்ற மாதங்கள் எண்ணற்ற வளர்ச்சிகளை அடைவதற்கான, புது விஷயங்களில் இறங்குவதற்கான உன்னதமான ஆண்டு. பெண்களுக்கு மனநிறைவான சுப சம்பவங்கள்லாம் இல்லத்திற்குள் நடக்கும். கல்வியாளர்கள்லாம் அதிக நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் அடைந்து வரும் இடைவெளியிலிருந்து விடுபடுவாங்க. தொழிலதிபர்களுக்கு வைகாசி மாதம் முதல் பல ஏற்றங்கள் காத்திருக்கின்றன. அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷத்தில் புதிய பதவி நிச்சயம்.